அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சாத்தூர் கலைச்செல்வம். இன்னைக்கு என்ன தகவலை பத்தி பார்க்க போறோம்னா, ஆன்மீக ரீதியான கருத்துக்களை தான் பார்க்க போறோம். அதாவது அசையும் கல் தூண் கொடிமரம் போக 157 ஏக்கர் கோயில், ஆசியாலே மிகப்பெரிய கோபுரம், 236 அடி கோபுரம், 3 ராஜச நெற்குதிர்கள் காணப்படும் கோயில், 3 தாயார்களை கொண்ட கோயில். இது எந்த கோயில், எங்க இருக்கு? திருச்சியில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில். ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் ஆதிநாராயண பெருமாள் கோயில். இந்த ஆதிநாராயண பெருமாள் ஸ்ரீரங்கநாத பள்ளி கொண்ட ஸ்ரீரங்கநாத பெருமாள் 10, அதாவது தச அவதாரத்துக்கும் முன்னோடியான தெய்வம். பூலோக சொர்க்கம் என்று அழைக்கப்படக்கூடிய கோயில் இது. அசையும் கல் கொடிமரம் காணப்படும் கோயில். அதாவது நம்ம சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடும் போது நம்ம உடல், வயிறு, நெஞ்சு எல்லாமே தரையில ஒட்டிக்கிட்டு இருக்கணும். நம்ம தலையை மட்டும் தூக்கி பார்க்கும்போது அந்த கொடிமரம், கல் தூண் கொடிமரம் காற்றுல அசைத மாதிரி தெரியும். சொர்க்கவாசல் திறப்பு, சொர்க்கவாசல் வாயில 5 குழிகள் இருக்கும். அந்த 5 குழியில 5 விரலை விட்டு வலப்பக்கம் எவ்வளவு திருப்ப முடியுமோ நம்ம உடலை திருப்பி பார்க்கும்போது சொர்க்கவாசல் திறந்தது போல தோன்றும். அந்த கோயில்ல 3 ராஜச நெற்குதிரைகள் காணப்படும். அதாவது விவசாய பெருமக்கள் அதிக அளவில் மன்னர் காலத்தில் வாழ்ந்த இடம் திருச்சி. இங்க விவசாயம் பிரதான தொழில். விவசாயம் செஞ்சு மக்கள் இறைவனுக்கு காணிக்கையாக இந்த 3 ராஜச நெற்குதிரையில நெற்கதிரிகளை செலுத்துவார்கள். இது சிறப்பு என்னமா, இறைவன் அருளால இந்த ராஜச நெற்குதிரைகள் தட்ட நிறையாது, எடுக்க குறையாது. இதுதான் இறைவனின் அருளால சிறப்பு வாய்ந்தது. இந்த நெற்குதிரைகள் எதுக்குன்னா, பஞ்சம் ஏற்பட்டால் இறைவனுக்கு நைவேத்தியம் பண்றது என்றும் தடைபடக்கூடாது என்பதற்காண்டு இந்த நெற்குதிரைகள் வைக்கப்பட்டது. போக இந்த ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள் 157 ஏக்கர் கொண்ட கோயில், சங்கு வடிவ அமைப்பு கொண்ட கோயில், 236 அடி உயர கோபுரம். அதாவது 236 அடி கோபுரம் ஆசியாலேயே மிகப்பெரிய கோபுரத்தை கொண்ட கோயில் இதான். அதாவது விஷ்ணு கோத்திரம் அவங்களுக்கு குலதெய்வம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் தான். ஸ்ரீ ரங்கநாத பள்ளி கொண்ட பெருமாள் தான் விஷ்ணு கோத்திரத்திற்கு குலதெய்வம். ஸ்ரீ ராமபுரானுக்கும் குலதெய்வம் இவர்தான். இந்த பள்ளி கொண்ட பெருமாள் உடல் முழுவதும் தங்க கவசங்களை அணிஞ்சிருப்பார். இவர் காலில் தங்க பாத சுவடு அணிஞ்சிருப்பார். அதாவது 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த பாத சுவடு தேஞ்சு போயிடும். இதை திரும்பி புதுப்பிக்கிறதுக்கு கொடுத்துட்டு புது பாத சுவடுகளை மாத்துவாங்க. இந்த பழைய பாத சுவடுகளை இந்த பழைய பாத சுவடை கொட்டாரத்துல மாட்டி வச்சுப்பாங்க. அதை நம்ம பாத்துக்கலாம். ஆசியாலேயே 27 அடி உயர கருட ஆழ்வார் கொண்ட கோயில். அதாவது இவர் இந்த கருட ஆழ்வாருக்கு 30 மீட்டர் அங்கவஸ்திரம். கருடாழ்வாருக்குள்ள அங்கவஸ்திரமே 30 மீட்டர் அளவு கொண்டது, மிகப்பெரிய அங்கவஸ்திரம். கருடாழ்வார் சிறப்பு என்னன்னா, அதாவது இவர் ரெக்கைய விரிச்ச கோலத்துல இருப்பார். அதாவது பெருமாள் நம்மளை அழைத்தார்னா இந்த ரெக்கைய விரிச்ச கூட நம்மளுக்கு நேரம் ஆயிருமோ அப்படின்ட்டு ரெக்கைய விரிச்ச கோலத்துல இருப்பார். பெருமாள் அழைத்தவுடனே டக்குன்னு பறந்து போய் சொல்லுங்கள் இறைவா அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்கணுங்கிறதுக்காண்டி ரெக்கைய விரிச்ச கோலத்துல காணப்படுவார். இங்க எல்லாமே சிறப்பு 7 இருக்கும். பிரகாரங்கள் 7. மற்ற எந்த கோயிலையும், எல்லா பெருமாள் கோயிலும் 2 தாயார்கள் தான் காணப்படுவார். இந்த பெருமாள் கோயில்ல மட்டும்தான் 3 தாயார்கள் காணப்படுவார்கள். ஸ்ரீதேவி, பூதேவி, ரங்கநாயகி அம்மாள். பாதத்துல ஸ்ரீதேவி பூதேவியும், ரங்கநாதி அம்மா மார்பு பகுதிக்கு காணப்படுவார். அதாவது இங்க பள்ளி கொண்ட பெருமாள் எப்படின்னா, கிழக்கில் தலையை வைத்து மேற்கில் காலை நீட்டி பள்ளி கொண்டிருப்பார். தென் திசை நோக்கி பள்ளி கொண்டிருப்பார். அதாவது தலை வடக்கு பக்கம், கண் பார்வை தென் திசையை நோக்கி. இந்த தென் திசை எங்கன்னா இலங்கையை பார்த்து இலங்கையை பார்த்து இருக்கும் இவர் பார்வை. நம்மளுக்கும் இலங்கைக்கும் ஒற்றுமை நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பெருமாளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது கிழக்குல தலையை வச்சு மேற்குல காலை நீட்டி வடக்கு பக்கம் முதுகை காட்டி தென் திசையை நோக்கி காணப்படும் பெருமாள். இலங்கை பகுதியை பார்த்தவருக்கு காணப்படும் பெருமாள் ஸ்ரீ ரங்கநாத பள்ளி கொண்ட பெருமாள். இங்க கட்டிடக்கலை தென்கிளை சிற்பம் பிரசித்தி பெற்றது. தென்கிளை சிற்பத்தை கொண்டு கட்டடக்கலை உருவாக்கப்பட்டது. ராமானுஜம் உடல் இன்றளவும் கெட்டு போகாமல் இருக்கிறது. ராமானுஜம் உடம், அதாவது இவருக்கு வளரும் நகம், உடலும் இன்றளவும் கெட்டு போகல, நகமும் வளர்ந்துகிட்டே இருக்கும் என்று சொல்றாங்க. இவங்களுக்கு அபிஷேகம் இதெல்லாம் கிடையாது. ராமானுஜம் அந்த காலத்திலே புரட்சி செஞ்சவர். அதாவது என்னன்னா, அனைத்து மக்களும் இறைவனை தரிசிக்க வேண்டும். அனைவரும் சமம். இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் சமம். சத்திரிகள்,
சத்திரியர்களுக்கு மட்டுமே இறைவனை வழங்கணும்ட்டு ஐதீகம் கிடையாது. அனைத்து மக்களும் சூத்திரர்கள் வாழ்வு முதற்கொண்டு இந்த இறைவனை வழங்கணும்ட்டு புரட்சி செய்தவர். வாழும் மக்கள் தெய்வம், அதாவது மக்களாக தோன்றி மனிதராக தோன்றிய தெய்வம் ராமானுஜர். சங்கு வடிவ கோயில் அமைப்பு கொண்டது. 157 ஏக்கர் கோயில், 236 அடி உயர கோபுரம், அசையும் கல் தூண் கொடிமரம், 3 ராட்சச நெற்குதிரைகளை கொண்ட கோயில், 3 தாயார்களுடன் காட்சியளிக்கக்கூடிய கோயில், பள்ளி கொண்ட பெருமாள், பூலோக சொர்க்கவாசல் என்று அழைக்கக்கூடிய கோயில், உடல் முழுவதும் தங்க அணிகளை அணைஞ்ச கோயில், பாதத்துல வந்து தங்க சுவடு, அதாவது செருப்பு, இப்ப இந்த காலத்துல செருப்பு அதான் தங்க பாத சுவடுகளை அணிந்த பெருமாள், அனைத்து சிறப்பு அம்சங்களையும் கொண்டது இறைவன். அதாவது இந்த பெருமாள் வந்து நின்ற நாராயண பெருமாள், இவர் தான் ஆதி நாராயண பெருமாள். இவரை தரிசித்தாலேயே பெருமாள் எடுத்த 10 தசாவதாரத்துக்கும் நமக்கு வணங்கியதுக்கு சமம். ஸ்ரீ நாராயண பெருமாளுக்கு குலதெய்வமும் இவர்தான். ஸ்ரீ ரங்கநாத பள்ளி கொண்ட பெருமாளையை அனைத்து மக்களும் வணங்கி வாழ்வில் எண்ணற்ற சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், இன்பங்கள் பெறுகிற இறைவன் அருளால் பெறுகிற நான் மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.